ஓ இங்கே மனுஷனா இருப்போம், அங்கே போனால் குரங்கா மாறிடுவோமா? இல்லை அவங்கெல்லாம் குரங்கு நம்ம மனுஷனா? ஏதாவது ஒன்று சொல்லுங்க. அப்போ எப்படி உங்கள் கூட்டணிக்கு ஒரு தலைவர் உன்னில் தான் சிறந்ததுன்னு ஒரு மனதிலே வைத்து கொண்டிருக்க ஒரு நபர் இந்திய கூட்டணிக்கு தலைவர். நீங்கள் ஆட்சி அமைத்தால் மேபி அவர் கூட பிரதமராக வரலாம். அப்போ பிராமணர்கள் உயர்ந்தவர்கள் என்று தன் மனதில் ஏற்றிக்கொண்டு இருக்கிற ஒரு ராகுல் காந்தி ஆட்சிக்கு வந்தால் இப்படி செய்தா இருக்குமா? நீங்க தான் சொல்றீங்க பிராமணர்லாம் நமக்கு எதிரான பண்றீங்க. எங்கே கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் மோடி ஆட்சிக்கு பிறகு தான் ஒரு 30% வறுமை கூட்டுக்குள்ளே போனாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரிப்பா போன மாதிரியே இருக்கட்டும்பா, ஆனால் ஆட்சி தமிழகத்தில் நீங்கள் தானப்பா இருக்கிறீங்க. நல்லதோ கெட்டதோ எப்படி தமிழ்நாட்டில் அம்பேத்கர் இன்னைக்கு பேசப்பட்டதோ, பட்டியல் சமூக மக்கள் பேசப்பட்டார்களோ, அதை போல இன்றைக்கு அமித்ஷா பேசியது ஒரு விவாதத்தை உண்டு பண்ணியிருக்கு. பட்டியல் சமூக மக்களுக்கு காங்கிரஸ் என்ன செஞ்சது, பிஜேபி என்ன செஞ்சது, 2 பேரும் லிஸ்ட்டை போடுங்கப்பா, பார்க்குற மக்கள் முடிவு பண்ணிக்கிட்டு. கொள்கை தலைவர்களை விமர்சிப்பதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது அப்படின்னு விஜய் சொல்லிட்டாரு. விஜய் கண்ணனமே தெரியலீங்களா? விஜய் இப்போ கண்ணன் தெரிவிச்சிட்டாரு. விஜய் தலைவரை ஏற்றுறீங்களா? அம்பேத்கருக்கு பாலாபிஷேகம் பண்ணுவீங்க, எங்களுக்கு எங்க தொட்டியில மலாபிஷேகம் பண்ணுவீங்களா? இது என்னது? இது அம்பேத்கரை மதிப்பது என்பது எது? அம்பேத்கருக்கு செலவு வைக்கிறோம், அம்பேத்கருக்கு கூண்டு வைக்கிறோம், வேற எவர் யூ கோ ஐ கம்னு ஒரு விளம்பரம் பார்த்துருக்கேன். நான் சொன்ன அசிங்கமாயிட்டோம், அதுக்கு ஒரு கூண்டு இருக்கும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்களுக்காக நம்முடன் இணைகிறார் புரட்சி தமிழகம் கட்சியின் தலைவரும் வழக்கறிஞருமான திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள். வணக்கம் சார். ஜெய் பீம் என்ற வார்த்தை டெல்லி முழுக்கவே எதிரொலிச்சிட்டு தான் இருக்குது. ஸோ அமித்ஷா சொன்ன வார்த்தை இந்த அளவுக்கு ஒரு பெரிய போராட்டங்களமாகவே இந்திய அலையன்ஸ், இந்தியா கூட்டணியே கட்சிகள் எல்லாமே மாற்றிருக்காங்க. இந்த விவகாரத்தை எப்படி பார்க்குறீங்க சார்? அது தமிழகத்தில் ஆதவர்ஜின் ஒரு புயலை கிளப்பினார். அம்பேத்கரும் பட்டியல் சமூக மக்களுக்கான உரிமை அப்படிங்கிற ஒரு சர்ச்சை இன்றைக்கு இப்போ வர அடங்கலை. இப்போது டெல்லியிலும் அம்பேத்கர் சர்ச்சை அடங்கலை. பரவாயில்ல, ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுக்க அம்பேத்கரும் பட்டியல் சமூக மக்களுக்கு யார் என்ன செய்தார்கள் என்ற ஒரு பேசும் பொருளும் இன்றைக்கு பேசுபொருளாக மாறி இருக்குது என்பதில் எனக்கு உள்ளபடியே மகிழ்ச்சி. இப்போது நம்ம அமித்ஷா விவகாரத்தில் அம்பேத்கரை கொஞ்சம் உதாசீனப்படுத்தணும், இல்லை அவருடைய பெயருக்கு களங்கம் விளைவிக்கணும் என்பதன் அடிப்படையில் யார் பேசினாலும் தவறு, அதை அனுமதிக்க முடியாது. ஏன்னா அம்பேத்கருங்கிறது தனிப்பட்ட நபர் அல்ல, சமூகத்தில் இருக்கிற, இந்தியாவில் இருக்கிற 3இல் 1. ஒரு 100 கோடி பேர் இருக்கிறாங்கன்னா அதில் 33 கோடி பேர் பட்டியல் சமூக மக்கள் தேசிய அளவில். அப்போது 3இல் 1 முகம் அம்பேத்கர். அந்த மாதிரி அமித்ஷா பேசினாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்போ இருக்குது. இப்போ அமித்ஷா என்ன சொல்கிறாரு, இப்போது ஒரு ஃபேஷன் அதிகரித்துள்ளது, எதற்கெடுத்தாலும் அம்பேத்கர் 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 அப்படி எக்கோ போடுறார். அம்பேத்கர் அம்பேத்கர் என்கின்றனர். இத்தனை முறை கடவுளின் பெயரை உச்சரித்தால் சொர்க்கம் கிடைத்திருக்கும். ஆம், அம்பேத்கர் பெயரை உச்சரிப்பதில் எங்களுக்கும் மகிழ்ச்சி. அடுத்த சென்டென்ஸு, அம்பேத்கர் பெயரை உச்சரிப்பதில் எங்களுக்கும் மகிழ்ச்சி, அவரின் பெயரை 100 முறை உச்சரியுங்கள் அப்படின்னு சொல்கிறார். இந்த கஸ்தூரி பேசுனதில் ஒரு பார்ட்டை எடுத்தானோம்ல, அடுத்த பார்ட்டை விட்டானோ. நீங்கள் இப்போ ஜெய் பீம் ஜெய் பீம், இப்போ சிலர்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எதற்கெடுத்தாலும் ஜெய் பீம் ஜெய் பீம் அப்படின்னு சொல்லுவாங்க. யாரை பார்த்தாலும் ஜெய் பீம்னுவாங்க, பேசும்போது ஜெய் பீம்னுவாங்க, ஃபோன் வந்தால் ஜெய் பீம் அப்படின்னு சொல்லி தான் பேச ஆரம்பிப்பாங்க. முடிக்கும் போதும் ஜெய் பீம் அப்படின்வாங்க. அவங்கக்கிட்ட போய், இத்தனை முறை நீ ஜெய் பீம் சொன்னதுக்கு அம்பேத்கர் பேரை சொல்லி, இது நீ கடவுள் பேரை சொல்லியிருந்தா கூட சொர்க்கத்துக்கு போயிருக்கலாம் அப்படின்னா அந்த அளவு ஒத்துக்க மாட்டான். அதே மாதிரி சிலர் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஃபோன் போட்டாலே போதும் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லுவான். அவன் அந்த வார்த்தையை உச்சரிப்பதால் தான் சொர்க்கத்துக்கு போவதாகவும், இல்லை தான் கடவுளின் அருகாமையில் போவதாகவும், இல்லை கடவுளோட அனுகிரகம் கிடைக்கணும், இல்லை இவருக்கு நல்லது நடக்கணும், ஏதோ ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் ஜெய் ஸ்ரீராம் ஸ்ரீராம்னு சொல்கிறார். ஒரு நாளைக்கு 100 முறை 1000 முறை சொல்கிறான்னு வச்சுங்க. அவர்கிட்ட போய் ஒரு 2 தடவை அம்பேத்கர்னு சொல்லியிருந்தா
உனக்கு வந்து ஒரு சமத்துவத்துக்கான அந்த சிந்தனையாவது வந்திருக்கும். அம்பேத்கர்னு சொல்லணும்னா அந்த ஆள் ஒத்துப்பானா? ஒத்துப்பாரா? அவருக்கு ஜெய் ஸ்ரீராம் தான். அந்த மாதிரி தான் இது. அவங்க அடுத்து என்ன சொல்ல வர்றாரு, இந்த வந்து காங்கிரஸும் காந்தியும் அம்பேத்கருக்கு செஞ்சது என்னன்னு நீங்கள் பல பேர் படிச்சிருக்கலாம். காங்கிரஸ் தொடர்ந்து அம்பேத்கருக்கு எதிராகத்தான் இருந்ததுன்னு அம்பேத்கரும் சொல்கிறார். எல்லாரும் சொல்கிறாங்க, புத்தகத்திலே குறிப்பிட்டிருக்கேன். இப்போ என்னென்னா இவர்கள் தொடர்ந்து ஒரு எரிச்சலை கிளப்புகிறார்கள். என்னென்னா என்னவோ அரசியல் அமைப்பு சட்டத்தை இவங்க தான் தாக்கி பிடிக்கிற மாதிரியும், ஒன்று இதை காக்கிறோன்னா அதை தவிருங்கள், இந்த விளம்பரம்லாம் வரல, இது வேண்டுமா இது வேண்டுமா. நீங்கள் பார்த்தீங்கன்னா ரோட்டில் ஒரு பக்கம் பாட்டில் போட்டிருக்கோம், இதை பிடித்தால் இதை இழக்க நேரிடும், இந்த பக்கம் லைசன்ஸ் போட்டிருக்கோம். அப்புறம் சில இடங்களில் இது வேண்டும், அதாவது லைசன்ஸு அந்த மது கிண்ணம் அதெல்லாம் போட்டு இது வேண்டுமா இது வேண்டுமா வண்டி ஓட்டும்போது. அப்போ வண்டி ஓட்டும்போது இது இருந்தால் அது கிடைக்காது, அது இருந்தால் இது கிடைக்காது அப்படிலாம் பார்த்துருக்கீங்களா? அதே மாதிரி ராகுல் காந்தி இப்போ தான் இவருக்கு அம்பேத்கர் அந்த சட்ட புத்தகம் தெரிஞ்ச மாதிரியும் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படியே உயிரே வச்சிருக்கிற மாதிரியும் இது வேணுமா அது வேணுமா. அப்போ அது வந்தால் இது போயிடும், பிஜேபி வந்தால் இந்திய அரசியல் சட்டம் போயிடும், அதை மாற்றி விடுவாங்க, வேறு எழுதிடுவாங்க, மனு தர்மத்தை கொண்டாந்து யாருக்கும் தெரியாமல் அங்கே வச்சுட்டு ஓட்டுருவாங்க அப்படிலாம் இவங்க பேசுகிறாங்க. 1949 நவம்பர் 26 இந்திய பாராளுமன்றத்தில் இந்திய அரசியல் சட்டம் வைக்கப்படுகிறது. அது முதற்கொண்டு 60 நாட்கள் அது மீது ஒவ்வொரு சரத்தா வந்து டிஸ்கஸ் பண்ணி ஜனவரி 26 1950 இந்த சட்டம் பாராளுமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஒவ்வொரு அசைவும் இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி தான் நடக்கும் அப்படின்னு நிறைவேற்றியாச்சு. அப்படி அம்பேத்கர் எழுதிய அந்த சட்ட விதிகளில் சில உரிமைகள் கடமைகளை சொல்கிறார். அந்த உரிமைகளுக்கும் கடமைகளுக்கும் எதிராக உன்னோட உரிமைகள் பறிக்கப்படுகிற பொழுது ஒவ்வொரு தனிப்பட்டவனும் எம்பி போகணும், எம்எல்ஏ போகணும்லாம் இல்லை, சாதாரண குப்பை சுப்பை கூட நீதிமன்றத்தை அணுகலாம்ன்ற ஒரு உரிமையை கொடுத்துருக்கார். அதே மாதிரி இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து ஒரு வளருகின்ற ஆவணம், அது காலத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னில் சில மாற்றங்களை ஏற்படுத்தி கொள்ள வழிவகை செய்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். இப்போ எல்லோரும் சொல்கிறாங்களா, அம்பேத்கர் வந்தார்னா இவங்க பிஜேபி வந்தால் சட்டத்தை மாற்றிடுவாங்கப்பான்றாங்கல்ல. முதல்ல அம்பேத்கர் அந்த எழுதிய அரசியலமைப்பு சட்டத்தில் ஃபஸ்ட்டு திருத்தம் 18 ஜூன் 1951 அடுத்த வருஷமே ஒரு திருத்தத்தை கொண்டு வந்தாங்க. இப்போ லாஸ்ட்டாக எனக்கு தெரிஞ்சு செப்டம்பர் 28, 2023 106வது முறை அரசியலமைப்பு சட்டத்தில் சில மாற்றங்கள், ஆல்ட்ரேஷன் கூட சொல்லுங்கள், சில மாற்றங்கள் சேர்ப்பது எடுப்பது நடைபெற்றிருக்கு. இப்போ இதை யாராவது வெளியே சொல்லுவாங்களா? அவங்க வந்தாங்கன்னா அரசியல் சட்டத்தில் கையை வச்சுருவாங்க. சரி, இப்படி சொல்கிறீங்க. பிஜேபியில் இருக்கிற நபர்கள் என்றைக்காவது யாராவது பூணல் கைடி காட்டிருக்கானா? தேர்தல் பிரச்சாரத்தில் நான் சுத்த பிராமணன் அப்படின்னு பூணலை கட்டி காட்டினார் ராகுல் காந்தி. நம்முடைய ராகுல் காந்தின்னு சொல்லுங்கள். ஏன்னா இப்போ அம்பேத்கர் நிரூபிக்க வேண்டிய இடத்துல இருந்தார், அதனால் காமிச்சிருக்கலாம். என்ன நிரூபிக்க வேண்டிய தேவை என்ன? இப்போ எல்லோரும் தான் சொல்கிறீங்க பிராமணம் நமக்கு எதிரானது, பிராமணியம் எதிரானது, பிராமணியத்தால் தான் நம்ம வந்து இன்றைக்கி சீரழிஞ்சிருக்கிறோம் அப்படின்னு இங்கெல்லாம் பிரச்சாரம் பண்ணுறோம். திராவிட மாடல் அது இதுன்னு. தேசியம் வேறு மாநிலம் வேறு இல்லை சார். ஓ, இங்கே மனுஷனாக இருப்போம், அங்கே போனால் குரங்கா மாறிடுவோமா? இல்லை அவங்களாம் குரங்கு நம்ம மனுஷனா? ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். அப்போ எப்படி உங்கள் கூட்டணிக்கு ஒரு தலைவர் பூணல் தான் சிறந்ததுன்னு ஒரு மனதிலே வைத்து கொண்டிருக்கிற ஒரு நபர் இந்திய கூட்டணிக்கு தலைவர். நீங்கள் ஆட்சி அமைத்தால் மேபி அவர் கூட பிரதமராக வரலாம். அப்போது பிராமணர்கள் உயர்ந்தவர்கள் என்று தன் மனதில் ஏற்றிக்கொண்டு இருக்கிற ஒரு ராகுல் காந்தி ஆட்சிக்கு வந்தால் இப்படி சரியாக இருக்குமா? நீங்கள் தான் சொல்கிறீங்க பிராமணர்லாம் நமக்கு எதிரானவன்றீங்க, சொல்கிறீங்களா இல்லைங்களா? அப்போ அந்த சித்தாந்தம் உள்ள அந்த சிந்தனை கொண்ட ராகுல் அவர்கள் அங்கே வந்தால் எப்படி இருக்கும்? கேள்வி எழுப்புமா? அதை பேசுவோமா? அதனால் திரும்ப பிஜேபி வந்தால் இந்திய அரசியல் சட்டத்தை வந்து அதை பண்ணுவாங்க, இதை பண்ணுவாங்க, அப்படிக்காக இப்படி ஆகும். நாங்கள் தான் வந்து காலையில் ஏஞ்சோடனே இந்திய அரசியல் சட்ட புத்தகத்தை பார்த்துட்டு தான் கண்டுபிடிப்போம்
அப்படின்னு இவங்கெல்லாம் ஒரு கதை விடுறாங்கல்ல, அந்த எரிச்சலிலிருந்து கூட இது வந்திருக்கலாம். நான் திரும்பவும் சொல்கிறேன், உண்மையில் அமித்ஷா அவர்கள் வந்து அம்பேத்கரை வந்து கொஞ்சம் அவமதிப்பு செய்யணும்னு சொல்லியிருந்தாருன்னா அது வந்து கண்டிக்கத்தக்கது, அதில் வந்து மாற்றமே கிடையாது யாராக இருந்தாலும். ஆனால் அந்த மாதிரி வாய்ப்பில்லை. ஏன்னா அடுத்து அவர் தான் சொல்கிறாரு, நீ 100 முறை சொல்லுங்கப்பா, 1000 முறை சொல்லுங்கப்பான்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அப்புறம் இப்போ அறிக்கையெல்லாம் வந்து அதுலேயே வந்து என்ன அறிக்கை வருது, இவ்வளோலாம் இன்றைக்கி அம்பேத்கரை பற்றி பேசுகிறீங்க, காங்கிரஸ் தானே 2 தடவை ஒரு தேர்தலில் தோற்கடிச்சது, ராஜாஜியும் அம்பேத்கர் அவர்களும் அமைச்சரவையிலிருந்து ராஜினாமா செய்தால் என்ன பிற விளைவுகளை இது ஏற்படுத்தும் அப்படிங்கிற கேள்விக்கு ராஜாஜியால் கூட கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் நமக்கு டிஸ்டர்ப் ஆகலாம், கொஞ்சம் நமக்கு அதில் வருத்தம் இருக்கும். அம்பேத்கர் எல்லாம் ஒன்றும் ஆகப்படுதில்லை, அவர் இருந்தாலும் ஒன்று தான் இல்லைனாலும் ஒன்று தான்றதானே அதோட அர்த்தம். எந்த பாதிப்பும் ஏற்படாதுன்னா சும்மா அவர் இருக்காருப்பா, அவர் இல்லைன்னா என்ன அப்படின்னு தானே அதுக்கு அர்த்தம். அப்படி பல விஷயங்களை பேசிட்டு வந்து பிஜேபி ஒன்றும் அம்பேத்கருக்கு எதிரானதில்லை. ஏப்ரல் 14 வந்து தேசிய நல்லிணக்க நாளாக அறிவிச்சிருக்கோம். அப்புறம் அந்த நவம்பர் 26 ஏதோ ஒரு இந்தியில் ஒரு நாள் சொல்கிறாங்க, சட்டமேற்பு நாள் மாதிரி, அந்த மாதிரி அறிவிச்சிருக்கோம். நாங்கள் எங்கள் ஆட்சி காலத்தில் வந்து ஒரு 25 கோடி மக்கள் வந்து வறுமை கோட்டிலிருந்து வெளியே வந்திருக்காங்கன்னுவாங்க. நீங்கள் எங்கே கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் மோடி ஆட்சிக்கு பிறகு தான் ஒரு 30% மக்கள் வறுமை கோட்டுக்குள்ளே போனாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரிப்பா, போன மாதிரியே இருக்கட்டும்பா, ஆனால் ஆட்சி தமிழகத்தில் நீங்கள் தானப்பா இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு நாங்கள் காரணம் இல்லைங்க, அது அவங்க காரணம் அப்படின்னு இவங்க எளிமையாக சொல்லுவாங்க. அப்போ அதே மாதிரி அம்பேத்கரோட அவர் வாழ்ந்த இல்லை பிறந்த இடங்களை ஒரு 5 இடங்களை நாங்கள் வந்து அதை எடுத்து உலகுக்கு அறிவித்திருக்கிறோம், அதற்கு பெருமை சேர்த்திருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. மும்பையில், அப்புறம் லண்டனில், அவர் படித்த இருந்த இடத்துல லண்டன், நாக்பூர், டெல்லி, மும்பை, இந்த மாதிரி 5 இடங்களில் அதை நினைவு சின்னமாக நாங்கள் பாதுகாத்திருக்கிறோம் அப்படிலாம் அவங்க ஒரு விளக்கத்தை சொன்னாங்க. அப்போ இன்றைக்கு பல சர்ச்சை வந்திருக்கு. ஏம்பா, அம்பேத்கர் வந்து அரசியல் சட்டத்தை எழுதினார், எமர்ஜென்சியில் வந்து இந்திரா காந்தி என்ன பண்ணாங்க, அந்த சட்டத்தில் என்ன மாதிரி எல்லாம் திருத்தம் கொண்டு வந்தாங்க, உதாரணத்துக்கு வந்து ஜனாதிபதி முடிவெடுத்தது தான் கோர்ட்டுக்கே போக முடியாதுன்ட்டாங்க. இப்போ இதே மாதிரி ஒரு சட்டத்தை மோடி அவர்கள் திரும்பவும் கொண்டு வராருன்னு வச்சுங்க, என்ன குதிப்பீங்க அப்படிலாம் வந்து இன்றைக்கி வந்து நிறைய விவாதங்கள் வருது. வந்து இந்திரா காந்தி அம்மையார் செஞ்சது ஒரே ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா, செக்யூலரிசம் என்ற வார்த்தையை வந்து அம்பேத்கர் எழுதும்போது கூட அரசியலமைப்பு சட்டத்தில் அது இடம்பெறலை. அதே மாதிரி 370க்கு எதிராகத்தான் அம்பேத்கர் இருந்தார் என்பது தான் உலகறிந்த வரலாறு. அப்போ இந்த அம்மா 75ல் அந்த செக்யூலரிசம் என்ற ஒரு வேர்டை இவங்க சேர்க்குறாங்க, அவ்வளோதானே தவிர வேறு ஒன்றும் இல்லை. நம்ம ஏற்கனவே அம்பேத்கரை வந்து இவங்க தேர்தலில் தோக்கடிச்சிட்டு போனது வந்தெல்லாம் ஊர் முழுக்க நாரி போயிருக்குது. இப்போ நீங்கள் அதாவது ஃப்ரீடம் ஃபைட் நடந்தது, அப்போ கூட என்ன பண்ணுங்க, இந்துஸ்தான் அமரா இதுதான் கோஷம். காங்கிரஸின் கோஷம் என்ன, காந்தியடிகளின் கோஷம் என்ன, இந்துஸ்தான் அமரா. இப்போ இன்றைக்கி சொன்னாங்களே இந்து தேசம், இந்து ராஜ்யம், அதில் அர்த்தம் தானே அது. அதில் தான் வந்து காந்தியோடு அம்பேத்கர் முரண் பண்ணுறாரு. ஆனால் காந்தி என்ன சொல்கிறாரு, இங்கே இருக்கிற மக்கள் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஒட்டிய கலாச்சாரம் தான், நேர் எதிரான கலாச்சாரங்கள் யாரும் இல்லை, வழிபாட்டு முறை அப்புறம் உணவு அது இது எல்லாம் ஓரளவுக்கு கோயின்செட் ஆகிற அளவுக்கு தான் இருக்குது. அதால் இங்கே இருக்கிறவங்க எல்லாமே வந்து ஒரே மாதிரியான மக்கள் தான், அதால் வந்து இந்துஸ்தான் அமரா, இந்து தேசம் தான் இங்கே அமைக்கணும்னு தான் காந்தியடிகள் சொல்கிறாரு. இப்போ கோட்ஸே எதுக்கு காந்தியடிகளோட கூட்டு சேர்ந்து நின்னார்? காந்தியடிகளின் காந்தியின் பின்னால் கோட்ஸே எதுக்கு அணிவகுத்தார்? இந்த கோரிக்கை தான். இது வந்து இந்து தேசம், இந்துஸ்தான் இது அப்படின்றதால தான் அவர் வந்து அவர் ஃபாலோவராக அவர் இருக்கார். அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து ஜின்னா கூட அம்பேத்கரோடலாம் ஏற்பட்ட முரண்பாடுகளில் அவங்க எதிர்ப்புகளில் கொஞ்சம் அப்படி ஸ்லைட்டாக மாறுறாரு. மாறும்போது தான் கோட்ஸே கோவம் வருது, நேற்று என்ன சொன்னால் அப்புறம் இன்றைக்கி என்ன சொல்கிறேன் அப்படிங்கிற பிரச்சனையில் தான் நான் வந்து அவர் மீது அத்தகைய நடவடிக்கை அது சுட்டு கொள்வது போகுது வருது. நீதிமன்றத்துக்குள்ளே சொல்லுவாங்க, எனக்கு வந்து காந்தியடிகள் உன்னை சொன்னார், அந்த தத்துவத்தினால் வளர்ந்தேன், அதற்கு நேர் எதிராக அவர் மாறுகிற போது என்னால் சகித்து கொள்ள முடியவில்லை, நான் அந்த சம்பவத்தை செஞ்சேன் தான் வாக்குமூலம் கொடுத்ததாக கூட பரவலாக செய்தி சொல்லுவாங்க. அம்பேத்கருக்கு எதிராகத்தானே காங்கிரஸ் இருந்திருக்கு. இப்போ இதை பற்றிலாம் இவங்க பேசுவாங்களா? என்ன உங்களுக்கு திடீர்னு அப்படி அம்பேத்கர் மேலே பாசம்? நீங்கள் இங்கே தமிழ்நாட்டில் கூட பாருங்கள், ஏதாவது ஒரு சர்ச்சைக்குரிய பொருள் வருதுன்னு வச்சுங்க, ஏதாவது ஒரு எஸ்சியை விட்டு ஒரு பிரச்சனை கிளப்பி விட்ருவாங்க.
இப்போ அவங்களுக்கு அம்மா வந்து எஸ்சிக்கள் மீது அவ்வளவு அலாதி அக்கறையா அவங்க மேலே. இப்போ இன்றைக்கு வந்து திமுக பல இடங்களில் வந்து முதலாக நல்ல வேலை முதலாக அம்பேத்கர் படத்தை கையில் தூக்கின்னு ரோட்டில் உட்கார்றாங்களாம். இந்திய அரசியல் சட்டத்தை நாங்கள் காப்பாற்றுறோம், அம்பேத்கரை அவமதிச்சிட்டார் மோடி, பிஜேபி அவமதிச்சு. நல்ல வேலை. நான் இதை எப்படி பார்க்குறேன்னா, இது ஒரு நல் வாய்ப்புப்பா. பரவாயில்ல, அம்பேத்கர்னு சொல்லாதவங்க வாயில் அம்பேத்கர்னு சொல்ல வச்சு அது வரைக்கும் அப்பா உனக்கு நன்றிப்பா சாமி. அப்படி தான் நான் இதை பார்க்குறேன். நல்லதோ கெட்டதோ, எப்படி தமிழ்நாட்டில் அம்பேத்கரிசம் இன்றைக்கி பேசப்பட்டதோ, பட்டியல் சமூக மக்கள் பேசப்பட்டார்களோ, அதை போல் இன்றைக்கி அமித்ஷா பேசியது ஒரு விவாதத்தை உண்டு பண்ணியிருக்கிறது. பட்டியல் சமூக மக்களுக்கு காங்கிரஸ் என்ன செஞ்சது, பிஜேபி என்ன செஞ்சது, 2 பேரும் லிஸ்ட்டை போடுங்கப்பா, பார்க்குற மக்கள் முடிவு பண்ணிக்கிட்டோம். இப்போ பிஜேபி ஒரு லிஸ்ட்டை போட்டாங்கள்ல, ஒரு சின்ன லிஸ்ட்டை போட்டிருக்காங்க. அடுத்த நாளைக்கு காங்கிரஸ் யோசித்து என்னென்ன செஞ்சாங்கன்னு சொல்லுங்கள். அடுத்து பிஜேபி இந்த மக்களுக்கு என்னென்ன செஞ்சதுன்னு சொல்லட்டும். இதை சம்பந்தப்பட்ட பட்டியல் சமூக மக்கள் நாங்கள் 2 பேரையும் பார்த்து யார் நல்லவர் கெட்டவர்னு முடிவு பண்ணுவதற்கு இது ஒரு வாய்ப்பாக அமைந்திருப்பதில் நான் உள்ளபடியே மகிழ்ச்சி அடைகிறேன். பாஜகவோட இந்த கருத்துக்கு இன்னும் தாவேகா தலைவர் விஜய் அவர்களும் பாமக தலைவர் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் இன்னும் ஏன் எந்த கண்டனமும் பதிவு செய்யப்படலை அப்படின்னு சொல்லிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தரப்புல இருந்து ஒரு கேள்வி முன் வச்சுருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? எப்பயுமே இவங்க தட்டை பார்க்க மாட்டாங்க. பக்கத்தில் என்ன தட்டில் என்ன ஆகுது, அங்கே என்ன ஆகுது, இது என்ன பார்வை இது? இப்போது தமிழ்நாட்டில் அதிகபட்ச அம்பேத்கர்களை சிறந்தவர் மருத்துவர் ஐயா தான். எங்கேயோ இருந்த திருமாவளவனையும் கொண்டு வந்து வட மாவட்டங்களில் இறக்கியவன் நான்னாரு. திருமாவளவன் அவர்களே இதை சொல்லியிருக்கிறார். மறுத்ததும் இல்லை, அவரும் சொல்லியிருக்கார். பல இடங்களில் இப்போ ராமதாஸ் அவர்கள் தான் இங்கே வட மாவட்டம் ஃபுல்லாகவே இன்னொன்று சொன்னார் தெரியுங்களா, எங்கள் அப்பா கூட என் பக்கத்தில் உட்காந்து இந்த மாதிரி பரிமாணது இல்லை, 1 மணி நேரம் என்னை பக்கத்தில் அமர வைத்து உணவு பரிமாறினார் மருத்துவர் அப்படின்னு சொன்னார். இப்போ விஜய் ஏதோ கண்டனம் தெரிவிக்கலாமா? இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி விஜய் வந்து தன்னோட கண்டனத்தை தெரிவிச்சிட்டாரு. கொள்கை தலைவர்களை விமர்சிப்பதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது அப்படின்னு விஜய் சொல்லிட்டாரு. விஜய் கண்டனமே தெரிவிக்கல. நீங்களே விஜய் இப்போ கண்டனம் தெரிவிச்சிட்டாரு. விஜய் தலைவரை ஏற்றுக்கிறீங்களா? விடுதலை சிறுத்தைகள் ஆமாம்மா, அவர் கூத்தாடி இல்லைப்பா, அவர் ஒரு தலைவர் தான்பா, ஏற்றுங்க பார்ப்போம், சொல்லுங்கள். என்ன நீ என்ன நினைக்கிறியோ அதை தான் எல்லோரும் நினைக்கணுமா? நாங்கள் திராவிடத்தை ஆதரிக்கிறோம் நீ சொல்லுவேன். உனக்கு திராவிடத்தை ஆதரிப்பதுக்கு 1000 காரணம் இருக்கும், இல்லை 1000 வேறு என்ன மற்ற விஷயங்கள் கூட இருக்கும். அதுக்கு எதிர் சித்தாந்தத்தை ஆதரிப்பவனுக்கு 1000 காரணம் இருக்கும். நான் சொல்கிற கருத்து தான் சரி, என்னோடய பார்வை மட்டுமே சரிங்கிறது எப்படி சரியாக இருக்கும்? அதால் முதல்ல இவங்க விடுதலை சிறுத்தைகள் அவங்க வேலையை பார்க்கட்டும். அவன் சொன்னானா இவன் சொன்னானா சொல்லிட்டான். இப்போ என்ன பண்ண போகிறேன்? விசிகாங்க தலைவர் விஜய்ன்ட்டு சொல்லட்டுமா? இல்லை எங்கள் கொள்கையும் விஜய் கொள்கையும் ஒன்று இல்லை, விஜய் எங்களைப் போலவே அது அம்பேத்கர் வாய் தான், எங்களைப் போலவே சித்தாந்த வாய் தான் சொல்லுங்கள். அதால் இது இங்கே எல்லாமே அரசியல் சார். தமிழ்நாட்டில் பட்டியல் சமூக மக்களை அம்பேத்கரே அசிங்கப்படுத்திட்டாரு அப்படின்னு ஆளுகின்ற திமுக போராட்டம் பண்ணலாமா சார்? தண்ணியை குடிச்சிட்டு நாங்கள் 2 வருஷம், இந்த 26 வந்தால் 2 வருஷம். அம்பேத்கருக்கு வந்து பாலாபிஷேகம் பண்ணுவீங்க, எங்கள் தொட்டியில் மலாபிஷேகம் பண்ணுவீங்களா? இது என்னது இது? அம்பேத்கரை மதிப்பது என்பது எது? அம்பேத்கருக்கு செலவு வைக்கிறோம், அம்பேத்கருக்கு கூண்டு வைக்கிறோம். வேறெவர் யூ கோ ஐ கம்னு ஒரு விளம்பரம் இருக்குது, பார்த்துருப்பீங்க. அதை நான் சொன்னால் அசிங்கமாகிடும், அதுக்கு ஒரு கூண்டு இருக்கும். அந்த மாதிரி இந்த நாட்டில் அம்பேத்கர் உட்பட சிலருக்கு பல பகுதிகளில் கூண்டு இருக்குல்ல. அப்படி ஒரு அநாகரிகமான சமூகத்தில் இன்னமும் இருந்து கொண்டு இருக்கிறோம். அது யார் எந்த தலைவர் சிலையாக இருந்தான்னா அது ஒரு ஐடென்டிஃபிகேஷன் தானே. பிடிச்சவன் அந்த கும்புறான், பிடிக்காத மூஞ்ச திருப்பின்னு போ, பிடிக்காதனால அதுக்கு ஒரு கலங்கம் ஏற்படும் அப்படின்னு அம்பேத்கருக்கு பெரும்பான்மை இடத்துல அந்த கூண்டு இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் தென் மாவட்டம்லாம் போனீங்கன்னா காமராஜர் இருக்குது, தேவராயாவுக்கு இருக்குது, பல பேருக்கு அப்படி கூண்டு போட்டுருக்கு. அப்படி ஒரு அநாகரிக கும்பலாகத்தானே தமிழகத்தில் சில பேர் இருக்கிறாங்கன்றதை அது காட்டுது. அதையெல்லாம் மாற்றுவதற்கு இந்த அரசாங்கங்கள் என்ன முயற்சி பண்ணுது? ஒன்றும் இல்லையே. புதுசாக நொட்டிட்டாங்களாம், அம்பேத்கர் அசிங்கப்படுத்திட்டாங்கன்னு இங்கே அம்ஜிகரில் உட்காந்துங்கிறான் ரோட்டில். அப்படியே போங்களேன். இப்போ வேங்க வெயிலி மலத்தை கலந்தது அம்பேத்கர் மக்களை அசிங்கப்படுத்துவது, ஏன் அம்பேத்கரே அதை அசிங்கப்படுத்துவது உடனடியாக கண்டுபிடிக்கணும், பண்ணுங்களேன். ஆக அம்பேத்கர் எங்குது அவர் சொல்கிற மாதிரி இங்கே ஒரு ஃபேஷனபிள் வேர்டு தான். நான்லாம் ஜாதி பார்க்க மாட்டேங்க, எனக்கு எவ்வளோ எஸ்சி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறதே சாதி வரி தான்ற நான்.
அப்படின்னு கோடிட்டு காட்டுறதே. நான் யார் வீட்டில் ஒன்றாலாம் சாப்பிடுவேங்க. எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் ஏசிலாம் இருக்காங்க, அவங்க வீட்டில் கூட போய் நான் சாப்பிடுவேன். ஏன்னா அவங்க வீட்டில் பீயா திங்கிற சோறு தானடா. அப்போ இந்த சிந்தனை இருக்குல்ல, நீ என்னைய கீசாதின்ற, ஏய் உன்னைய ஒருத்தன் கீசாதின்றான். இப்போ இவங்க ஒரு நூலை சொல்கிறாங்கல்ல, அந்த நூலின் பார்வையில் ஒரு காலத்தில் இருந்தது தான், ஒரு நூலின் பார்வையில் எல்லாரும் கீசாயித்தான். அதில் நான் 2வது படியில் இருக்கேன், நீ 1வது படியில் இருக்க, நீ என்னை விட கீழே, ஏய் 3வது படி 4வது படியில் ஒருத்தங்கிறானே, அதுக்கு என்ன போய் சொல்ல போகிறீங்க? அதால் அம்பேத்கருங்கிறது இங்கே வந்து ஒரு ஃபேஷனபிள். நீல கலருங்கிறது ஓட்டு வாங்கிறதுக்கு ஒரு இது. சார் நீங்கள் இந்த தேர்தல் அறிக்கைலாம் எழுதுகிறாங்கல்ல, இந்தந்த சமூகத்துக்கு நம்ம இந்தந்த தேர்தலில் இது செய்கிறோன்னு சொல்லுவோம் அப்படின்னு வரிசைப்படினே வருவாங்களாம் சார். அப்புறம் எஸ்சிங்களுக்குப்பா அப்படின்னு அது அப்புறம் பார்த்துக்கலாங்க. இது ஒரு 4-5 முறை எம்எல்ஏவாக இருந்தவர் என்கிட்ட நேரடியாக சொல்லுது. அப்படி தாங்க எல்லா கட்சியிலையும் எஸ்சி அது அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம்ண்ணா. ஆட ஒரு 200-300 ஒரு சாராயம் ஒரு பாக்கெட்டு அது விடுங்க, அது பெரிய பிரச்சனை இல்லைங்க, அதை வாங்கிக்கலாங்க. இப்படித்தான் கட்சிகள் வந்து பட்டியல் சமூக மக்களை பார்ப்பதாக சொல்லுவார். அப்போது இப்போ பாருங்கள், இன்றைக்கி தட்டாத்துட்டு நாங்கள் தாண்டா அம்பேத்கர் பேரனே நாங்கள் தாண்டா அப்படின்னு அங்கங்கே வந்து ரோட்டில் உட்காந்துங்கன்னு மறியல் பண்ணுறாங்க. அம்பேத்கருக்கு மரியாதை என்பது அம்பேத்கர் மக்களுக்கு கொடுக்கப்படுகிற மரியாதையிலிருந்து தான் அம்பேத்கருக்கு நீங்கள் என்ன மரியாதை கொடுக்கிறீர்கள், அம்பேத்கரோட சமத்துவத்துக்கு நீங்கள் என்ன மரியாதை கொடுக்குறீங்க. அம்பேத்கர் என்ற சொல்லே சமத்துவம் தான் அர்த்தம், எல்லாரும் சமம் தானே அர்த்தம். அப்போது நீங்கள் இந்த மக்களுக்கு கொடுக்குற மரியாதை இருக்குல்ல, அதுதான் நீங்கள் சமத்துவத்துக்கு கொடுக்குற மரியாதை. இதை மக்கள் எப்படி நடத்தப்படுறாங்க அந்தந்த ஸ்டேட்லன்னு பார்க்குறவங்க முடிவு பண்ணிட்டோம். அப்போது இவங்க அம்பேத்கர் மீது என்ன மரியாதை வச்சுக்கிறாங்கன்னு அது தானாக விளங்கும். நிகழ்கால அரசியல் குறித்து பல்வேறு கருத்துக்களை மிக்க நன்றி சார்.